போதும், போதும், போதும். லிஸ்ட் பெருசா போகுது. இப்படி வந்து சொல்ற மாரி தான், சத்யா அப்படின்ற ஒரு பொண்ணு 15 பேர வந்து கல்யாணம் பண்ணி ஏமாத்திருக்குங்க. இந்த ஒரு விஷயம் தான் எல்லா ஆண்களுக்குமே ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சிய வந்து குடுத்துருக்கு. இன்னைக்கு நம்ம வீடியோல இத பத்தி தான் வந்து பார்க்க போறோம். தாராபுரத்த சேர்ந்த ஒரு இளைஞர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, அவர் வந்து திருமணம் பண்ணணும் அப்படின்றதுக்காண்டி மேட்ரிமோனி ஆப்ல வந்து அவரோட ப்ரொஃபைல குடுத்து ஒரு பெண் வந்து தேடிட்டு வந்திருக்காரு. அதே ஒரு மேட்ரிமோனி ஆப்ல தான் இந்த சத்யா அப்படின்ற பொண்ணும் அவங்களோட டீட்டெயில்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. இவங்க 2 பேருமே கான்டாக்ட் பண்ணி WhatsAppல வந்து சேட் பண்ணி, இவங்க 2 பேரும் காதலிக்க வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு கட்டத்தில வந்து இவங்க 2 பேரும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, வீட்டுக்கு தெரியாமயே திருமணம் வந்து பண்ணிட்டாங்க. இந்த ஒரு விஷயத்துக்கு அந்த ஆணோட வீட்டாரும் ஏத்துக்கிட்டாங்க. சரி திருமணம் நடந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு, இவங்க 2 பேரையுமே ஏத்துக்கிட்டு இவங்க வந்து வாழத் தொடங்கியிருக்காங்க. அப்போதாங்க அந்த கணவனுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி வந்து ஏற்பட்டிருக்கு. என்னன்னா, அவங்களோட மனைவி பேர வந்து ரேஷன் கார்ட்ல இன்க்ளூட் பண்றதுக்காண்டி, அவங்களோட மனைவியோட அடையாள அட்டை எடுத்து பார்த்துருக்காங்க. அந்த மாரி பார்க்கும்போது தான் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஷாக்கே. ஏன்னா, அந்த பொண்ணோட அடையாள அட்டையில வந்து, ஆல்ரெடி அந்த பொண்ணோட கணவர் பேரு வேற அப்புட்ன்னு சொல்லி, அந்த ஒரு அடையாள அட்டையில இருந்திருக்கு. இத வந்து பார்த்தவுனே கணவர் வந்து பயங்கர டென்ஷன் ஆயிட்டாரு. உடனே அந்த பொண்ணுகிட்ட வந்து இத பத்தி வந்து கேட்டிருக்காரு. அந்த பெண் வந்து இதுக்கு பயங்கரமா மிரட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த ஒரு விஷயத்தெல்லாம் வந்து பார்த்த அந்த இளைஞர் என்ன பண்ணிட்டாருன்னா, இது ஏதோ சீரியஸா போற மாரி தெரியுதுன்னு சொல்லி, கரெக்ட்டா அந்த பொண்ணுகிட்ட நைஸா பேசி, அப்படியே போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் எப்படியோ அந்த பெண்ண வந்து கூட்டிட்டு வந்துட்டாருங்க. ஆனா, உஷாரான பெண் என்ன பண்ணிட்டாங்கன்னா, நம்மள பத்தி தெரிஞ்சுக்குவாங்கன்னு சொல்லி, அந்த இடத்துல இருந்து ஓடி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த சத்யா அப்படின்ற பெண்ண பத்தி விசாரிக்கும்போது தான் வந்து, நெறைய விஷயங்கள் வந்து வெளிய வருது. ஏன்னா, இந்த பொண்ணு வந்து இந்த இளைஞர மட்டும் இப்படி ஏமாத்தல. இது மாரி எஸ்ஐலருந்து, சர்வேயர்லருந்து தொழிலதிபர் வரைக்கும் 15 பேர இதே மாரி தான் கல்யாணம் பண்ணி, அவங்க வீட்ல நகை நட்டெல்லாம் வந்து திருடிட்டு போய் இதே மாரி தான் வந்து ஏமாத்திருக்காங்க. இந்த பொண்ணுனால நெறைய ஆண்கள் வந்து ஏமாத்தப்பட்டுருக்காங்க. அதுவும் கல்யாணம் ஆகி 15 பேரு. கல்யாணமே பண்ணாம கிட்டத்தட்ட 50 ஆண்களுக்கு மேல இந்த பொண்ணு வந்து ஏமாத்திருக்காங்கங்க. இதெல்லாம் வந்து பார்க்கும்போது தான் பயங்கர ஷாக்கா வந்து இருக்கு. இப்ப இந்த சத்யா அப்படின்ற பெண்ண வந்து தேடுற பணிகள்ல காவல்துறை வந்து ஈடுபட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த எல்லா வேலையையும் இந்த சத்யா அப்படின்ற பொண்ணு மட்டும் பண்ணல. இந்த பொண்ணு கூட இவங்களோட ஃப்ரெண்டான தமிழ்ச்செல்வி அப்படின்ற பொண்ணு இருந்து பயங்கரமா ஹெல்ப் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த மேட்ரிமோனிலேருந்து பேர் எடுத்து குடுக்குறது, ஆளுங்கள வந்து ஃபில்டர் பண்ணி ஏமாத்துறதுக்காண்டி எடுத்து குடுக்குறது, இந்த மாரி வேலைகள் எல்லாத்தையுமே வந்து தமிழ்ச்செல்வி தான் அந்த சத்யாவுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் சத்யா வந்து பசங்க கிட்ட நைஸா பேசி அவங்கள கல்யாணம் பண்ணி, இந்த மாரி வந்து அவங்கள ஏமாத்துற வேலைய இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. உண்மையிலே இந்த மாரி விஷயங்கள வந்து பார்க்கும்போது, நம்ம எல்லாத்துக்குமே பயங்கர ஆச்சரியமா வந்திருக்குங்க. ஏன்னா, இப்பலாம் நெறைய பேர் வந்து பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது, அது கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்லி, இந்த மாரி மேட்ரிமோனி ஆப்லயாவது வந்து பொண்ணுங்கள வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லி, இது மாரி சீரியஸா வந்து திருமணத்துக்காண்டி தேடிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்படிலாம் வந்து இருக்கிறம்போது, அசால்ட்டா ஆண்கள வந்து ஏமாத்திட்டு போயிட்டே இருக்காங்க பார்த்தீங்களா? இந்த மாரி விஷயங்கள பார்க்கும்போது தான் நமக்கு வந்து பயங்கர அதிர்ச்சியா வந்திருக்கு. அதனால பெண் தேடுற ஆணுகள் வந்து இந்த ஒரு விஷயத்துல கொஞ்சம் உஷாரா இருக்கணும் அப்படின்றது தான் நம்மளோட கருத்தா வந்திருக்குங்க. ஏன்னா ஆல்ரெடி 90s கிட்ஸ் பசங்க வந்து கல்யாணம் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்காங்க. இந்த மாரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்தா அவங்க பயந்தே போயிருவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க. இதே மாரி இன்னொடிலாம் உங்கள வந்து மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.